எனது உரிமை சிறார்களுக்கு என் அன்பு வணக்கம். இந்த நாள் இனிய நாள். சிறார்களே, இப்பொழுது ஒரு கதை. அதாவது மகாபாரதத்துல கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கௌரவர்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது போர் நடைபெறும் காலம் என்பதும் காலை முதல் சூரியன் உதித்ததிலிருந்து சூரியன் மறையும் வரை போர் நடைபெறும். பிறகு அவரவர்கள் தங்களுடைய பாசறைக்கு சென்று விடுவார்கள். அவ்வாறே கௌரவர்களும் பாண்டவர்களும் தாங்கள் தங்கியிருக்கும் பாசறைக்கு வந்துவிட்டனர். அப்பொழுது துரியோதனன் வந்து பீஷ்மரிடம், நீங்கள் பாண்டவர்கள் மேல் உள்ள பாசத்தால் நாம் தோல்வியையே தழுவிக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் சரியாக போரிடவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் துரியோதனன். பீஷ்மருக்கு உடனே கோபம் வருகிறது. பிறகு அவர் 5 தங்க அம்புகளை எடுத்து, இந்த அம்புகளால் நாளைக்கு நான் அவர்களை வீழ்த்துவேன், பாண்டவர்களை வீழ்த்துவேன் என்று மந்திரம் சொல்லி அந்த அம்பை உருவாக்குகிறார். உருவாக்கிவிட்டு இதனால் நாளை பாண்டவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் என்று சொல்கிறார். உடனே துரியோதனனுக்கு பீஷ்மர் மீது நம்பிக்கை குறைவு. அவன் என்ன பண்ணுகிறான், அந்த அம்புகளை என்னிடம் தாருங்கள், நாளை காலை நான் உங்களிடம் திருப்பி தருகிறேன் என்று சொல்லி அந்த 5 தங்க அம்புகளையும் துரியோதனன் வாங்கி கொண்டு தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விட்டார். இதற்கு முன்னாடி ஒரு விஷயம். ஒரு தடவை பாண்டவர்கள் வந்து வனவாசம் அனுப்பப்பட்டார்கள். காட்டுக்கு கௌரவர்களால வனவாசம் அனுப்பப்பட்டாங்க. அப்ப போய் இவங்க காட்டுல தங்கி இருக்கும் பொழுது அங்க ஒரு முகாம் அமைச்சு துரியோதனனும் போய் அங்க இவங்களுக்கு எதிரில் ஒரு முகாம், குடியிருப்பு, முகாம்னா குடியிருப்பு, அங்க அமைச்சு துரியோதனன் அங்க தங்கியிருக்கான். அப்ப அங்க காட்டுல இருக்கிற ஒரு குளத்துல துரியோதனன் போய் குளிச்சிட்டு இருக்கான். அப்ப வந்து மேல இருந்து தேவருலகத்துல இருந்து கந்தவர்கள், அவர்கள் வந்து இளவரசர்கள், கந்தர்வ இளவரசர்கள் வந்து துரியோதனன் கூட சண்டை போடுறாங்க. இத பார்த்த உடனே அர்ஜுனன் துரியோதனனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சு அந்த கந்தர்வ இளவரசர்களோட சண்டையிட்டு துரியோதனனை காப்பாத்திடுறான். உடனே துரியோதனன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள், ஏன்னா என்னோட உயிரை காப்பாத்தின இல்லையா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் கிட்ட சொல்றான். உடனே வந்து அர்ஜுனன், இப்பொழுது எனக்கு எந்த வரமும் வேண்டாம், தக்க தருணம் வரும்பொழுது நான் தங்களிடம் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது அப்ப முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப துரியோதனன் வந்து பீஷ்மர் கிட்ட, நீங்க சரியா போரிடல, உங்களுக்கு வந்து பாண்டவர்கள் மேல பாசம் அதிகம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கோபம் கொண்டு 5 தங்க அம்புகளை மந்திரிக்கிறாரு. இதன் மூலமாக நாளை அவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் பாண்டவர்கள் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்பை காலையில் தருவதாக எடுத்துக்கொண்டு துரியோதனன் சென்று விட்டார். இதை அறிந்த கிருஷ்ணர், எல்லா கதைக்குமே கிருஷ்ணர் தானே காரணம், அவர் அர்ஜுனனிடம் சொல்கிறார், நீ முன்பு ஒரு வரம் உனக்கு தருவதாக துரியோதனன் சொன்னான் இல்லையா, அந்த வரத்தை இப்பொழுது போய் வாங்கி வா. 5 தங்க அம்புகள் அவனிடம் இருக்கிறது, அந்த 5 தங்க அம்புகளை வாங்கி வந்து விடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அதே மாதிரியே கிருஷ்ணர் வந்து போறாரு. போயிட்டு துரியோதனன் கிட்ட, நீங்கள் எனக்கு முன்பு வரம் தருவதாக சொன்னீர்கள் அல்லவா, அந்த வரத்தை இப்பொழுது தாருங்கள், உங்களிடம் உள்ள 5 தங்க அம்புகளை என்னிடம் வழங்குங்கள் என்று கேட்கிறார். துரியோதனன் சத்திரியன் அல்லவா, உடனே தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று 5 தங்க அம்புகளையும் அர்ஜுனன் கையில் கொடுத்து விட்டார். அர்ஜுனன் வாங்கி கொண்டு தன்னுடைய பாசறைக்கு திரும்பிவிட்டார். இப்பொழுது துரியோதனன் மீண்டும் பீஷ்மரிடம் சென்று மீண்டும் 5 தங்க அம்புகளை செய்ய சொல்கிறார். உடனே பீஷ்மர், அவ்வாறெல்லாம் செய்ய முடியாது, முடிந்தது முடிந்ததுதான்,
மீண்டும் அதை உருவாக்க இயலாது என்று கூறுகிறார். ஆக இந்த 5 தங்க அம்புகளும் அந்த கதைக்கு முக்கியமானது. சரியா? சரி, இப்பொழுது நாம் பாடத்திற்கு வருவோம். பாருங்களேன், உங்களுக்கு 99 வகையான மலர்களை கூறுகிறேன் என்று சொன்னேன். இந்த பூவை நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கு பேரு வெச்சிப்பூ. நாம இங்க இதை இட்லி பூன்னு சொல்லிட்டு இருப்போம். நடைமுறையில நாம இட்லி பூன்னு சொல்லுவோம். இதுக்கு தமிழ் பெயர் வெச்சிப்பூ. வெச்சி மலர், கரந்தை மலர் இதெல்லாம் நீங்க படிப்பீங்க. இது வெச்சிப்பூ. அடுத்து இந்த மலரையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நமது பள்ளியிலேயே இந்த பூவும் இருந்தது. செங்கோடு வேரி இப்பொழுதும் இருக்கிறது. மெட்ரிக் வளாகத்தில் செங்கோடு வேரி என்று இந்த பூவின் பெயர். செங்கோடு வேரி. சரி, நாம் சென்ற வகுப்பில் சுட்டு எழுத்துக்கள் பார்த்தோம். சுட்டெழுத்துக்கள் எனப்படுவது சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்களை நாம் சுட்டு எழுத்துக்கள் என்று சொல்லுவோம். பாருங்களேன், அவன், அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த என்று பிறரை சுட்டி காட்ட பயன்படும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் என்று படித்தோம். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அந்த சுட்டெழுத்துக்கள் 3. அ, இ, உ. இது 3 தான் சுட்டெழுத்துக்கள். இந்த சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து பொருளை தருவது அகச்சுட்டு அப்படின்னு படிச்சோம். இப்ப பாத்தீங்கன்னா அவன், இவன், அது, இது, இது சுட்டு சொற்கள். இந்த சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்களை நீக்கிடுறோம். இப்ப அவன் ஆவை நீக்கிடுறோம், இவன் ஈ எடுத்துடுறோம், அது ஆவை எடுத்துடுறோம், இது ஈ எடுத்துடுறோம். அப்ப வன், வன், தூ, தூ என்று வரும். ஆக இந்த வார்த்தைகளுக்கு பொருள் இருக்காது. அவன்கிற வார்த்தையில ஆங்கிற சுட்டெழுத்தை நீக்கிட்டா வன் என்பதற்கு பொருள் இல்லை. இவன் என்பதில் ஈயை நீக்கிட்டால் பொருள் இல்லை. இவ்வாறு சொற்களின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை உணர்த்துவது அகச்சுட்டு. இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தராது. அடுத்தது பாருங்க, புறச்சுட்டு. இது சொற்களின் வெளியே இருந்து சுட்டு பொருளை உணர்த்தும். இந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் பொருள் தரும். பாருங்களேன், அந்நீர் வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். இதுல அந்நீர் வீழ்ச்சிங்கிறத ஆ கூட்டல் நீர்வீழ்ச்சி அப்படின்னு பிரிக்கலாம். இம்மலைங்கிறத ஈ கூட்டல் மலைன்னு பிரிக்கலாம். இந்நூல்ங்கிறத ஈ கூட்டல் நூல்னு பிரிக்கலாம். ஆக இந்த சுட்டெழுத்துக்களான ஆ, ஈ, இதெல்லாம் நீக்கிட்டாலும் நீர்வீழ்ச்சி, மலை, நூல் இதுக்கெல்லாம் பொருள் உண்டு. இவ்வாறு சொல்லின் வெளியே இருந்து பொருளை சுட்டு பொருளை உணர்த்துவது புறச்சுட்டு. சொல்லின் உள்ளே இருந்து சுட்டு பொருளை உணர்த்துவது அகச்சுட்டு. அதில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினால் மற்ற எழுத்துக்கள் பொருள் தராது. புறச்சுட்டு எனப்படுவது சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது. இதில் உள்ள சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்கள் பொருள் தரும். இது புறச்சுட்டு. அடுத்ததாக நாம அண்மை சுட்டு அப்படின்னு ஒண்ணு படிக்க போறோம். அண்மை சுட்டு, அண்மைனா பக்கத்துலன்னு அர்த்தம். அண்மைங்கிற வார்த்தைக்கு எதிர் சொல் சேய்மை. சேய்மைன்னா தொலைவில், தூரத்தில் அப்படின்னு பொருள். அண்மைங்கிறது பக்கத்துல, சேய்மைங்கிறது தூரத்துல. சரியா? நம்ம அருகில் உள்ளவற்றை சுட்டுவது அண்மை சுட்டு. பாத்தீங்கன்னா அது யார் சொன்னா? இவன் தான் சொன்னான். அதை யார் செஞ்சாங்க? இவர் தான் செஞ்சார். ஆக நம்ம பக்கத்திலேயே இருக்கக்கூடியது அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இம்மரம்னா இந்த மரம், இவ்வீடு அப்படின்னு நம்ம பக்கத்துல இருக்கிறத சுட்டி காட்டுறது அண்மை சுட்டு. இந்த வார்த்தைக்கான பொருளை ஞாபகத்துல வச்சுட்டீங்கனால இது ஈஸி. அண்மை சுட்டு எனப்படுவது நம் அருகில் உள்ளவற்றை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு. எடுத்துக்காட்டாக இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு இந்த வார்த்தைகளை சொல்லலாம். அடுத்தது
தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது சேய்மை சுட்டு. சேய்மைங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு சொன்னா தூரத்துல, தொலைவுல அப்படின்னு சொல்லி பொருள். ஆக சேய்மைங்கிறது தொலைவில் உள்ள ஒன்ன பத்தி சுற்றுறது சேய்மை சுட்டு. பாருங்க, அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருக்க ஒன்ன நாம சுட்டி காட்டுறோம். அதுதான் சேய்மை சுட்டு. சரியா? அடுத்தது சுட்டு திரிபு. திரிபுனாலே திரிச்சு இருக்கிறது, மாறி இருக்கிறது. திரிபுனா மாறி இருக்கிறது, மாற்றம் பெற்று இருக்கிறது. பாருங்களேன், இந்த அம்மரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த மரம் அப்படின்னு பொருள். இவ்வீடு அப்படிங்கிறதுக்கு இந்த வீடு அப்படின்னு பொருள். ஆக இந்த ஆயி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்தன்னு வருது இல்லையா, அதுதான் சுட்டு திரிபு. அம்மரம் இவ்வீடு. அம்மரம் அப்படின்னா என்ன பொருள்னா அந்த மரம், இவ்வீடுனா இந்த வீடு. ஆக இந்த ஆ இ அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்னு மாறி சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும். சரியா? ஆ இ என்ற சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என மாறி, திரிந்துனாலே மாறின்னு சொன்னேன் இல்லையா? ஆக சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என்று மாறி சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு. திரிபுன்னா மாற்றம் பெற்று வருவது. சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று வருவது சுட்டு திரிபு. சரியா? ஆக நாம இன்னைக்கு சுட்டெழுத்துக்கள் முழுவதுமாக பார்த்து விட்டோம். இதை ஒரு முறை மீண்டும் நினைவு கூர்வோம். சுட்டெழுத்துக்கள் என்பது ஒன்றை சுற்றி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள். அந்த சுட்டெழுத்துக்கள் 3 அ இ உ என்று 3 எழுத்துக்கள். ஆவும் ஈயும் நடைமுறையில் உள்ளது, ஊ இப்பொழுது நடைமுறையில் இல்லை. அடுத்தது அகச்சுட்டு. இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அதுல இருக்க சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் மற்ற எழுத்துக்கள் பொருள் தராது. இது அகச்சுட்டு. அடுத்தது புறச்சுட்டு என்பது சொற்களில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் வெளியே இருந்து பொருளை தருவது. பாருங்க, அந்நீர் வீழ்ச்சி, இம்மலை, இந்நூல். இவ்வாறு சுட்டு எழுத்துக்கள் வெளியே இருந்து பொருளை உணர்த்துது. இப்ப இந்த எழுத்துக்களை நீக்கினாலும் மற்ற எழுத்துக்களுக்கு பொருள் உண்டு. ஆக சுட்டு எழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுட்டு. அடுத்தது அண்மை சுட்டு. நம் அருகில் உள்ளவற்றை சுட்டுவதற்கு பயன்படுவது அண்மை சுட்டு. அண்மைனா பக்கத்துல. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு, இதெல்லாம் அண்மை சுட்டு. அடுத்தது செய்மை சுட்டு. தொலைவில் உள்ளவற்றை சுட்டுவது செய்மை சுட்டு. தூரத்துல இருக்க ஒண்ண அவள், அவர், அது, அவை, அந்த, அவ்வீடு, அம்மரம் என்ன தூரத்துல இருக்க ஒரு பொருளை சுட்டி காட்ட பயன்படுவது செய்மை சுட்டு. இப்ப நான் உது ஊங்கிற ஒரு சுட்டெழுத்து சொன்னேன் இல்லையா, உது அப்படின்னு சொல்லலாம். இந்த உது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா அண்மைக்கும் செய்மைக்கும் நடுவுல வருமா அந்த உதுங்கிற வார்த்தையெல்லாம். ஆனா இப்ப அது நடைமுறையில் இல்லை. சரி, சுட்டு திரிபு, அதாவது சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று வருவது சுட்டு திரிபு. பாத்தீங்கன்னா அம்மரம் இவ்வீடு. அம்மரம்ங்கிறத அந்த மரம் அப்படின்னு சொல்லலாம், இவ்வீடுங்கிறத இந்த வீடுன்னு சொல்லலாம். ஆக ஆ இ ஆகிய சுட்டு எழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த அப்படின்னு சொல்லி சுட்டு பொருளை தருவதுதான் சுட்டு திரிபு. சரியா? இன்னைக்கு இலக்கணம் படிச்சோம்னா அதை இப்பவே புத்தகத்தை எடுத்து பிரிச்சு வச்சு அதை நன்றாக ஒரு தடவைக்கு 3 தடவை படிச்சு அதை மனதில் பதித்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றே இதை படித்தால்தான் நாம் கற்ற இலக்கணம் நினைவில் நிற்கும். இதை கவனித்தால் மட்டும் போதாது, புத்தகத்தை எடுத்து வைத்து
படித்து பார்த்துவிட்டு நீங்கள் படித்த